ஓம் ஸ்ரீ லலிதா மகா திரிபுர சுந்தரியை நமக. 139வது ஸ்லோகம் 716வது நாமாவிலிருந்து 722 நாமா வரை 9 நாமாக்கள் இதில் அடங்கியுள்ளது. குலோத்தீர்ணா பஹாராத்யா மாயா மதுமதி மகி கணாம்பா குஹ்யகாராத்யா கோமலாங்கி குருப்ரியா. குலோத்தீர்ணா 714வது நாமா. குலத்திற்கு அப்பால் இருப்பவள். குலம் அப்படின்னு சொன்னா இந்திரியங்கள், இந்திரிய சமூகங்களுக்கு அப்பாற்பட்டவள். இந்திரிய சமூகங்கள் மனம் சொல்றோம் இல்லையா, அப்ப அந்த கரணங்கள், சுவை முதலிய புறக்கரணங்கள், பஞ்ச இந்திரியங்கள் வெளியில, மனம் முதலிய அந்த கரணங்கள். அப்போ இதுதான் குலம் அப்படிங்கிறது பொருளா இருக்கு. இந்த பிரபஞ்சத்துக்கு இந்த இந்திரியங்கள்லாம் அவசியம். அது இந்த இந்திரியங்கள் மூலமா நம்ம அது சுவை, தொடு உணர்ச்சி, எல்லா இந்திரியங்கள் மூலமாகவும் நம்ம எல்லாற்றையும் அறிந்து கொள்கிறோம். ஆனால் இந்த இந்திரியங்கள் ஆத்ம சைதன்யத்திற்கு உதவ மாட்டார். அம்பாள் எப்பேற்பட்ட வடிவம்? சைத்தன்ய வடிவமாய் இருக்கிற அம்பாள் இந்த கருவி கரணங்களுக்கு எல்லாம் அப்பாற்பட்டவள். அவள் நம்ம இந்த கருவி கரணங்களை எல்லாம் என்ன பண்ணணும்? நம்ம அதை ஒடுக்கி இப்படி மனசை ஒருநிலைப்படுத்தி தியானம் பண்ணினால் அதன் மூலமா நமக்கு கொஞ்சம் ஓரளவு ஒரு இது சித்திக்கும். இந்த ஐம்பொறிகளையும் என்ன பண்ணணும்? அம்பாளோட வழிபாட்டுக்குன்னு நம்ம வச்சுட்டோம்னா அதனால அந்த செயல்கள் நம்ம ஏற்கனவே எல்லாத்துலேயும் படிச்சிருக்கோம். காது உன்னுடைய கதைகள், உன்னுடைய நாமங்கள் எல்லாத்தையுமே அதையே கேட்கட்டும். நாவு அது உன்னோட நாமங்களையே உச்சரிக்கட்டும், உன்னோட கதைகளை பற்றியே பேசட்டும். எல்லாமே கேட்குற. கைகள் உனக்கே பூஜை செய்யட்டும், கால்கள் உன் கோவிலையே நாடட்டும், அதை சுத்தட்டும், படுத்துக்கிறதெல்லாம் உனக்கே இதாகட்டும், எல்லாம் நம்ம சொல்றோம். அப்போ இந்த கரணங்களை எல்லாம் அவளோட வழிபாட்டுக்கு பயன்படுத்தும் போது அதனால நடக்கிற செயல்கள் எல்லாம் மேன்மை பெற்றதாக இருக்கின்றது. இப்போ காண்பது எல்லாம் நம்ம கடவுளா கண்டோம்னா அதுதான் உண்மையான நியாசம் அப்படின்னு சொல்லப்படும். அம்பாளோட ஆராதனைக்காக இதை பயன்படுத்தப்படும் போது இந்த அந்த கரணங்கள் எல்லாம் அப்படி தெளிவடைகிறது மனத்தினாலாம். அப்போ அதை சுத்தம் அடைஞ்சிடும். அதெல்லாம் மனசுக்குள்ள அந்த அழுக்குங்கிறதெல்லாம் போயிடும். அப்போ அதெல்லாம் போன பிறகு அம்பாளோட சாநித்தியம் மட்டுமே இந்த மனசுக்குள்ள இருக்கும். இந்த கருவி கரணங்கள் ஓய்ந்த தொண்டர்களிடத்திலோ நீ வீற்றிருப்பது அப்படின்னு ஒரு ஆப்த வாக்கியம் சொல்லப்படும். அப்போ இந்த கருவி கரணங்களுக்கு எல்லாம் எட்டாமல் அப்பாற்பட்டவளாக இருக்கும் அம்பிகை குலோத்தீர்ணா அப்படிங்கிற நாமாவால அழைக்கப்படுகின்றாள். அது அவளுக்கு மிகவும் பொருத்தமான நாமா. அடுத்தது பகாராத்யா. பகாராத்யா அப்படின்னா சூரிய மண்டலத்தில் ஆராதிக்கப்படுபவள். சூரிய மண்டலத்தில் பகா அப்படின்னா என்னதுன்னா தோற்றுவிப்பவள். தோற்றுவிப்பவள் என்று பெயர். அதனால தான் சவித்ரு, பகவதி, சாவித்ரி அப்படிங்கிற பெயர் எல்லாம் வருது. அவளுக்கு அம்பாளுக்கு எல்லாத்தையும் தோற்றுவிக்கிறார். அப்போ சூரிய மண்டலம் இந்த உலகத்துக்கே தோற்றத்துக்கு கொண்டு வருகிறது. அதனோட வெளிச்சத்தினால தான் இந்த உலகமே நம்மளுக்கு தோற்றத்துக்கு வருது. வெளிச்சம், வெப்பம் இவற்றினால தான் உலகம் முழுவதுக்குமே உயிர் ஊட்டப்படுகின்றது. எப்பவும் அம்பாள் என்றைக்கு ஒரே நிலையில இருக்கக்கூடியவள். சூரிய தேவதை அதே மாதிரி என்றும் இருக்கக்கூடியது. அப்போ அது இந்த சூரிய தேவதைங்கிறது பரபிரம்மத்தோட பிரத்யட்ச ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவள். அப்படிப்பட்ட பேராற்றல், பேர் ஒளியும் வாய்ந்தவள் அவள். அந்த தேவிய அம்பாள அந்த கரணத்தினால ஆவாகனம் பண்ணி நம்ம ஆராதனை பண்ணும்போது அது ஒரு சிறந்த வழிபாடாக அமைகின்றது. அந்த கரணம் அப்படிங்கிறதுனா நமக்கு மனசுல என்ன இருக்குங்கிறது அடுத்த வாளுக்கு தெரியாது. அப்போ பிறர் அறியாமல் நடைபெறுவதனால அந்த தியானம் பண்ணுவது அது ரகசியமான வழிபாடாக மாறுகின்றது. சிவசக்தி ஐக்கியம் அவளோட கூட்டுறவுனால தான் இந்த ஜகத்தே தோற்றத்துக்கு வந்துள்ளது.
தோற்றத்துக்கு அப்பால் உள்ள பரநிலையும் அதுவும் சொல்லப்படுகின்றது. அப்ப அம்பாளோட வழிபாட்டுல தோற்ற நிலை, தோன்றா நிலை எல்லாமே அடங்கி இருக்கிறது. பக ஆராத்தியத்துல கோட்பாடெல்லாம் இடம்பெற்றிருக்கின்றது. அடுத்த நாம மாயா. மாயா அப்படின்னா மாயையின் வடிவினலாக இருப்பவள். அப்போ வெளிப்படையா ஒன்று தோன்றாம அது மறைத்து வைக்கப்படும் போது அது மறைக்கிறதுக்கு மாயா சக்தி. அதுதான் வெளிப்படையா இல்லாமல் உள்ளுக்குள்ளேயே இருக்கின்றது. அப்பேற்பட்ட மறைத்து வைக்கக்கூடிய பாங்கை உடையவள் அம்பாள் மாயா சக்தி. ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், ராமாயணத்தில் தெரியும். மாரீசன் மாயமானாக வடிவெடுத்து வரும்போது சீதை அதோட அழகை பார்த்து அப்படியே மயங்கி போய் ராமன்கிட்ட எனக்கு அந்த மானை இப்பவே பிடிச்சுத்தான்னு சொல்ற. லக்ஷ்மணன் என்ன பண்றான், இது மாயமானு அப்படின்னு எச்சரிக்கை பண்ணா கூட அவர்கள் அந்த மாயங்கிறத அறியாம அந்த மான் அப்படிங்கிற இந்த தோற்றத்தை மட்டும்தான் அவ அதை பொருளா எடுத்துட்டா. இப்ப எத்தனை விவேகம் படைத்திருந்தாலும் அவனுக்கும் இந்த மாயைங்கிறதுக்கு அடிமைப்படக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது இல்லையா? இப்ப சொப்ன அவஸ்தை, சொப்னம் தூங்கும் போது என்ன பண்றோம், நிறைய கனவு காண்றோம். இந்த கனவு காணும் போது நம்மளுக்கு எல்லாமே நிஜத்துல நடக்கிற மாதிரி இருக்கு. அதுல என்னெல்லாமோ சிருஷ்டிக்கிற ஒரு உலகத்தையே சிருஷ்டிச்சிடுறோம் நம்ம சொப்ன அவஸ்தையில. என்னது தன்னோட மனசுக்கு ஏத்தபடி என்ன இல்லாததெல்லாம் இருக்கிறதா கற்பித்துக் கொள்ளும் தான் அதான் ஒரு மாயை. அது எல்லாரும் அந்த மாயைக்கு அடிமைப்பட்டவா தான். அப்போ ஒரு கணப்பொழுதுக்கு முன்னால இருந்து ஒரு கணப்பொழுதுக்கு பின்பு இல்லாமல் போவது மாயை. அது ஓயாம வடிவத்தை மாற்றி மாற்றி அமைத்து கொண்டே இருக்கிறதுனால இந்த பிரபஞ்சம் மாயை அப்படி என்று சொல்லப்படுகின்றது. அப்போ பிறந்தது தோறும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம அந்த பூதங்களோட வரவை போக்குவரத்து முன்னிட்டு நம்மளோட உடலும் சதா மாறி மாறி அமைந்து கொண்டே இருக்கின்றது. இது அம்பாள் மாயா காரியமாகிய அதை நாம என்ன பண்றோம், இதுதான் நிஜம் அப்படின்னு நம்பி அந்த மாயையிலேயே ஆட்படுறோம் இல்லையா? இதுதான் அம்பாள் மாயாவோட சக்தி விளையாட்டு. அப்ப மாயா தேவியா இருக்கின்ற அம்பாள் நம்ம எப்படி இது பண்ணி வைக்கிறாள், நம்மளோட மாயையோட மயக்கத்தில் இருந்து அவளோட ஆராதனை மூலமா அதை நம்ம விடுவித்துக் கொள்ளணும். அந்த மாயைக்கு நம்மளை ஆட்படுத்தக்கூடிய வடிவினலாக அம்பாள் இருக்கின்றாள். அடுத்த நாம மதுமதி. 717வது நாம மது அப்படின்னா தேன். தேனோட கலந்து இருப்பவள் அம்பாள். அப்போ நமக்கு ஒரு நிறைய சத்துள்ள உணவுகள் சாப்பிட்டாத்தான் நம்மளுக்கு உடல்ங்கிறது வளர்ச்சி அடையும். அப்படி சத்து நிறைந்த மேலான உணவு வகைகள்ல சிறந்தது, மிகவும் சிறந்தது தேன். அது உடலுக்கும் சரி, உள்ளத்துக்கும் சரி, பிராணனுக்கும் பெரிதாக பயன்படுத்தப்படுகின்றது. அது எந்த பகுதியும் அது ஒரு மலமாக கழியாது. அத்தகைய மதுமயமாக இருக்கக்கூடியவள் அம்பாள். பராவித்தைக்கு மது வித்தை அப்படிங்கிற ஒரு பெயரும் இருக்கு. அப்போ இந்த மதுங்கிற ஒரு சொல் எதை குறிக்கிறதா இருக்கின்றது, பிரம்மத்தை குறிப்பதாகவே இருக்கின்றது. இகம் பரம் இரண்டுத்திலுமே மேன்மை அளிக்கக்கூடியவள் அன்னை பராசக்தி. நமக்கு இந்த உலகத்துல வாழணும்னா பொருள் வேணும். அப்போ இந்த இகத்துக்கு இன்றியமையாத நம்மளுக்கு அந்த பொருட்கள், இந்த சம்பத்துக்களை எல்லாம் அவளுடைய பக்தர்களுக்கெல்லாம் அவள் அள்ளி அள்ளி கொடுக்கிறா. தாராளமாக கொடுப்பதினால் அவள் மது வடிவினள் அப்படி என்று சொல்லப்படுகின்றாள் அம்பாள். நம்மளோட முறிவான குறிக்கோள் என்னது, அவளையே சென்று அடையணும், பரம்பொருளையே சென்று அடையணுங்கிறது. அப்போ அதை அடைவதிலும் நம்மளுக்கு இனிமையும் மகிமையும் சேருகின்றது. அதனால அம்பாளை நம்ம தியானம் பண்ணி அவளையே சரணடைந்தாச்சுன்னா அந்த பரம்பொருளையும் நம்ம அடையலாம். அப்ப அதுலயும் ஒரு இனிமை இருக்கு, மகிமை இருக்கு. அதனால அம்பாள் மதுமதி என்ற நாமாவால போற்றப்படுகின்றாள். அடுத்தது மகி. இது நம்ம மகி அப்படின்னு சொல்லும் போது, நாமாவா சொல்லும் போது மகி சொல்றோம். அவர் சகசநாமம் பண்ணும்போது மஹ்யை நமக, ஓம் மஹ்யை நமக அப்படின்னு சொல்லணும். இது பூமி வடிவத்துல இருப்பவள் அம்பாள். அப்போ அன்னை பராசக்தி தான் இதை எல்லாமே தோற்றுவித்திருக்கிறாள். அவளுக்கு எந்த பிறவிலும் எந்த நிலையிலும் ஒரு மாறுதல் கிடையாது. இம்மையிலும் மறுமையிலும் அவளுக்கு புறம்பாக எதுவுமே இல்லை. எல்லாவற்றிலும்
எது? இந்த பூமி இருக்கு ஸ்தூலமா, இதுதான் நமக்கு எல்லாம் இருப்பிடமா இருக்கின்றது. அப்போ பூமியில 3/4 பாகம் சமுத்திரம், அதையெல்லாம் தாங்கி கொண்டிருப்பதும் இந்த பூமி தான். அப்போ நீர் வாழ்வன அனைத்திற்குமே இந்த நில உலகம் தான் இருப்பிடமா இருக்கு. எதுக்குனாலும் இந்த நிலம் தான் இருப்பிடமா இருக்கு. வானத்துல பறவைகள் சஞ்சரிக்கின்றது. ஆனா அவையெல்லாம் என்ன பண்ணும்? ராத்திரியான கூட்டுக்குள்ள அடைஞ்சிரும். அது ஓய்வு எடுத்துக் கொள்ளும் போது நிலத்துல ஏதோ ஒரு மரத்துல கூடு கட்டி அதுல போய் வாழும், இல்ல அதுல நிலத்துல தங்கும். அப்போ இந்த அன்னை பராசக்தியே பூமியாக பரிணமித்து இந்த உயிர்களை எல்லாம் ரட்சித்து காத்து வருகின்றாள். எத்தனை விதமான இதுனாலும் பூமாதேவிய ஒவ்வொருத்தர் என்ன பண்றோம்? வீடு கட்டும் போது அஸ்திவாரத்துக்கு தோன்றோம், மேடு வருது, பள்ளம் வருது, எந்த இதுனாலும் பூமாதேவி எல்லாத்தையும் தாங்கி கொண்டிருக்கிறாள், பொறுத்து கொண்டிருக்கின்றாள். அப்போ தங்கட்டக்க வாழற அந்த ஜீவன்களுக்கு எல்லாம் அவள் என்ன பண்றா? நன்மையைத்தான் செய்து வர. நம்ம ஒரு வீடு கட்டி வாழறோம், அதுக்கு நிலத்தை ஆழப்படுத்துறோம், பூமி ஒரு விதை விதைக்கிறோம், உழறோம்னா அதுக்கு உழறும் போது அதுவும் ஆழப்படுத்துறோம். ஒரு தண்ணீர் வேணும், ஒரு கிணறு தோன்றோம், அப்ப எல்லாமும் அது நமக்கு நன்மையை தான். அவ எதனாலும் பொறுத்து கொண்டு நமக்கு எல்லாம் நன்மையே செய்து கொண்டிருக்கிறாள். அப்போ எப்பொழுதும் நன்மையே செய்து வருகின்றது தான் அம்பாளோட இயல்பு. இந்த பூலோக வாழ்வுல நம்ம பரத்தை போய் அடையணும், நம்ம அம்பாள் அடையணும்னா இந்த பூமி உலகத்துல வாழ்ந்துட்டு தான் அந்த மேலான நிலைக்கு நம்ம போறதுனால இந்த பூமி புண்ணிய பூமி. அப்போ பூமியோட வடிவில் இருக்கிற இந்த இயற்கை தாய் என்ன செய்யறா? நம்ம இங்க இருந்துட்டுதான் எல்லாம் அவளை தியானம் பண்ணி பண்ணும்போது பரமாத்மாவோட நம்மள்ட கொண்டு சேர்க்கிறதுக்கும் இந்த பூமி உதவியா இருக்கு. இத்தகைய நலன்களை எல்லாம் அவள் பூமி வடிவில் இருந்து அம்பாள் செய்து கொண்டிருப்பதனால அன்னை பராசக்தி உயிர்களுக்கெல்லாம் இந்த உதவியை செய்து வருகின்றாள். மகி என்ற நாமத்தால அவள் அழைக்கப்படுகின்றாள். அடுத்த நாமா கணாம்பா. கணாம்பா 719. கணங்களுக்கு எல்லாம் அம்மாவாக இருக்கக்கூடியவள், கணங்களுக்கு தாயார். இப்போ சிவகணங்கள் சொல்லுவோம். சிவகணங்கள் பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன பண்ணுவோம்? பயமா இருக்கும். பேய் மாதிரி இருப்பா, சில பேர் பாலர்கள் மாதிரி இருப்பா, சில பேர் பித்தர்கள் மாதிரி இருப்பா. அது சிவகணங்கள்லாம். அப்போ அவளுக்கு எல்லாம் ஆற்றல் நிறைய இருக்கு. சிவகணங்கள் இவர்களுக்கெல்லாம் தலைவன் யார்? இந்த கணங்களுக்கெல்லாம் வீரபத்ரன். வீரபத்திரன் தான் சிறந்த தலைவனா இருக்கிறார் இந்த சிவகணங்களுக்கு எல்லாம். அப்போ சிவனார் தந்தையா இருக்கா, அம்பாள் தாயா இருக்கா. தாயா இருந்து எல்லாரையும் என்ன பண்றா? சிவ சேவையிலையும் சிவ பக்தியிலையும் சிவ ஞானத்திலையும் ஈடுபடுத்துறா. இப்பேற்பட்ட கருணை வடிவம் கொண்ட அம்பாள் எல்லாரையும் காத்து ரட்சித்து வருகின்றாள். அப்போ இந்த கணங்களுக்கு தலைவன் சொல்லுவோம் கணபதி. கணபதி கணங்கள் தலைவன் கணபதி, அதனால கணபதி அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த கணங்களுக்கெல்லாம் தலைவனான கணபதிக்கு அம்பாள் யாரு? தாயார். அவளுக்கு அதனால கணாம்பா அப்படிங்கிற பெயர் வந்திருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நல்ல வழியில தன்னோட வாழ்க்கையை கொண்டு போறவாளுக்கு எல்லாருக்கும் அம்பாள் பெரிய உதவி புரியறா. அவ வழி பிறழ்ந்து போனாள்னா அவளை அந்த இடத்துலயே காத்து அவளை அதுல இருந்து மீட்டு எடுக்கிறது அந்த அம்பாள் என்ன பண்றா? அதுவும் செய்யறா. இதெல்லாம் யாரு? முதல்ல எந்த காரியம் பண்ணாலும் பிள்ளையாருக்கு ஒரு புட்டு போட்டுட்டு தான் செய்யறோம். அந்த பிள்ளையாரை வழிபடாம செய்யும் போது எல்லாத்துக்கும் அந்த காரியங்கள்ல ஒரு தடை வருது. அப்போ அந்த தடை வரும்போது ஏதோ தீமை நடக்க போறது, சரி இதுல வேண்டாம் அப்படின்னு. அப்போ ஒரு தடையை கொடுக்கக்கூடியதும் அதுதான், அந்த தடையை நீக்குவது என்பதும் அவர்தான். எல்லாம் அவர் என்ன பண்ணிட்டு இருக்கலாம்? கணபதி தன்னுடைய அம்மாட்டேந்து தாயார்கிட்டேந்து அவர் கற்றுக்கொண்டிருக்கிறாராம். அப்போ அவளை நம்ம எவ்வளவு தூரம் முறையாக வழிபடுவதன் மூலமாக இந்த பிரபஞ்சத்தின் நடைமுறை என்னதுன்னா அம்பாள் தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்து கொண்டு நடத்தி வருகின்றாள். அதனால அவள் கணாம்பா கணாம்பா அப்படின்னு சொல்லப்படுகின்றாள். அடுத்த நாம குஹ்யகாராத்யா. குஹ்யம் சொல்லியிருக்க ஏற்கனவே ரகசியம். அப்போ இந்த குஹ்யக்காரர்களின் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி வைப்பவள் குஹ்யகாராத்யா. ஆராத்யா தேவ கணங்கள் இருக்கு இல்லையா, அதுல குஹ்யக்காரர்கள் அப்படின்னு என்ன இருப்பா. அவ என்ன செய்வானா ரகசியமாவே எல்லாமே செஞ்சுட்டு இருப்பா. தனக்கு ஒரு பெயர் புகழ் வரணும்னு தன்னை முன்னிலைப்படுத்திக்கவே மாட்டா. இப்ப நம்ம மனுஷால நிறைய பாக்குறோம், ஏதாவது ஒரு சின்ன காரியம் பண்ணிட்டு ஒரு விளம்பரம் போட்டுறது,
ஏதாவது ஒரு டியூப்லைட் போட்டால் கோவிலில் இன்னாரால் உபயம் வழங்கப்பட்டது, அவா செஞ்சா இவா செஞ்சான்னு நம்ம எல்லாத்தையும் விளம்பரப்படுத்திக்கிறோம். ஆனால் நல்ல இதில் இருக்கிறவ தன்னை விளம்பரப்படுத்திக்கவே மாட்டா. அவள் வந்து பின்னணியிலேயே இருப்பா. ஆனால் எல்லாமே நல்லதே பண்ணிட்டு இருப்பா. இன்னும் குஹ்யக்காரர்கள்னு சொன்னோம்னா இன்னொன்று சொல்லலாம், குபேரன்ட்ட பணிவிடை செய்கிறவாளுக்கு எல்லாம் இந்த பெயர். இந்த குஹ்ய கணங்களின் பிரதிநிதிகள் என்ன பண்றா, அந்த பணம் வந்து குபேரனோட இதனாலே என்னது, பணம் திரட்டுற இது. அப்போ அவ என்ன பண்றா, தங்களோட செல்வம் வந்து மேன்மேலும் பெருகணும் அப்படிங்கிறதுக்காண்டி அம்பாள்கிட்ட போய் பிரார்த்தனை பண்றாளாம். இப்போ தங்களோட சேமிப்பை எல்லாம் அவ என்ன பண்றா, ரகசியமா வச்சுக்கிறா. இப்போ வாழ்க்கையில வந்து யார் எதை குறிக்கோளா வச்சுட்டு இருக்காளோ அதையெல்லாம் அம்பாள் நல்ல விதமா இருந்தால் அதையெல்லாம் நிறைவேற்றி வைக்கின்றாள். அவளுக்கு எல்லாம் உதவி பண்ணிட்டே இருக்கா. இப்போ எந்தெந்த உயிர் எந்தெந்த முறையை கையாண்டு அந்த மனசுல ஒரு பரிபக்குவம் அடையணுமோ அந்தந்த முறைகளுக்கெல்லாம் அவள் வந்து உதவி பண்ணிட்டே இருக்கா அம்பாள். நல்ல முறையில அதனால்தான் நம்ம எல்லாமே செய்யணும். அப்போ பொருள் ஈட்டுவதில் வந்து என்ன இருக்கு, அது தர்மத்தோட கூடிய ஏந்த முறையில இருந்தால் அம்பாள் அதற்கு பெரிதும் உதவி செய்து அதை காப்பாற்றி வைப்பாள். இல்லைன்னா அது ஒரு நிமிஷத்துல எப்படி வந்ததோ அந்த வேகத்திலேயே அது போயிடும். அப்போ அந்த பொருளை சேர்க்கறதுக்கும் ஒரு எல்லைங்கிறது இருக்கு. அதுக்கு போரும் அப்படிங்கிற மரம் இருக்கணும். போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படின்பா. அப்போ அந்த பொருளற்ற ஆசை அப்படிங்கிற ஒரு விவேகம் வரணும். ஒரு காலத்துல அவளுக்கு வரும். அந்த காலம் வரையில அம்பாள் என்ன பண்றா, அவளோட ஆசையெல்லாம் நிறைவேற்றிட்டே இருக்காளாம். அதனால அவள் குஹ்யகாராத்யா என்று நாமாவால அழைக்கப்படுகின்றாள். அடுத்தது கோமலாங்கி. கோமலாங்கி அப்படின்னு சொன்னோம்னா கோமளமான அங்கங்கள், மெல்லிய அவயங்களை உடையவள். அழகு, கோமளம்னால அழகு. அப்போ நம்மளோட சரீரத்துல பார்த்தா சாஃப்ட் ஸ்கின் வேணும் அப்படின்ட்டு இப்போ பார்க்குறோம் நிறைய ஆடுல. சாஃப்ட் ஸ்கின்னு அந்த க்ரீமை பயன்படுத்துங்கோ, இந்த பயன்படுத்துங்கோட்டுலாம். ஆனா அம்பாள் இயற்கையிலேயே மெல்லிய அவயங்களை உடையவள். அவளுடைய சரீரத்தோட அவயம் ஒவ்வொன்றும் மிருதுவாகவும் அழகானதாகவும் மங்களம் பொருந்தியதாகவும் அமைந்திருக்கின்றது. அது எப்பேற்பட்ட மேன்மையை பெற்றது. அப்போ இந்த பிரபஞ்சத்துல உள்ள எவையுமே எல்லாமே அம்பாளோட அவயங்கள் அப்படின்னு சொல்லப்படுகின்றதாம். அப்போ அவ வந்து அழகு, கோமளமா வசீகரத்தை உண்டு பண்ணு மாதிரி இருக்கு. சில இதை பார்க்குறோம் இயற்கையில, இந்த காட்சிகள்லாம் பார்த்தா நம்மள கண் அப்படியே இழுக்கும். அப்போ இந்த பிரபஞ்சத்துல இருப்பவைகளுள் வந்து கவர்ச்சிகரமா பல இருக்கு. அத்தகைய அமைப்பு வந்து நம்ம அதை அப்படியே ஆராதனை பண்ணி அம்பாளோட அனுகிரகத்தினாலும் நினைக்கும் போது நம்மளுக்கு வந்து மேலான நிலை அடையிறோம். இப்போ கடவுள் சிந்தனையை வளர்ப்பதற்கு இவை எல்லாம் துணை புரிகின்றது. அப்போ அவற்றில் மனம் வந்து லயிற்று நம்ம அதுலேயே அம்பாளோட இதனால கருணைனால நினைச்சு இது பண்ணும்போது சிறந்த வழிபாடா மாறுறதுனால அவளுக்கு கோமலாங்கி என்ற நாமம் வந்துள்ளது. அடுத்தது குருப்பிரியா. குருப்பிரியான குருவுக்கு பிரியமானவள். அறிவு, ஆற்றல், வயது, தியாகம் எல்லாத்துலேயும் மூத்தவாதான் குரு அப்படின்னு மற்றவாளால் ஆராதிக்கப்படுறா. அப்போ அத்தகைய ஸ்தானத்துல இருக்கும் சிவன், அவர் தான் குரு வடிவ தட்சிணாமூர்த்தி குரு. அவருக்கு பிரியமானவள் அம்பிகை. அப்போ அவ என்ன பண்றா, தானும் பரமசிவத்திட்ட அவ்வளவு அதிக பிரியமுள்ளவளாக அம்பாள் இருக்கின்றாள். இப்போ பெரியவர்களுக்கெல்லாம் பெரியவராக, மகத்துக்கெல்லாம் மகத்து சொல்றோம், பெரியதுக்கெல்லாம் பெரியது, அணுவிற்கும் அணுவானது சொல்றோம், மகத்துக்கும் மகத்தானது சொல்றோம். இப்போ பெரியவர்களுக்கெல்லாம் பெரியவர்களாக இருக்கின்ற அந்த மகாதேவன், தேவர்களில் தலைவன் மகாதேவன், அவருக்கு நிகரான மூர்த்தி யாருமே இல்லையாம். இப்போ சக்தியோட ஸ்வரூபங்கள்ல மகாதேவிக்கு நிகரான மூர்த்தியும் இல்லை. பெரியதை பெரியது அப்படின்னு பாராட்டும் போது அது பெரிய போற்றுதற்குரிய நிலை, அதுதான் சிவசக்தி. இதனால அம்பாள் குருப்பிரியா என்ற நாமாவால அழைக்கப்படுகின்றாள். அடுத்தது 140வது ஸ்லோகம். இதில் 5 நாமாக்கள் அடங்கி உள்ளது. இதையும் பார்த்துடலாம். ஸ்வதந்திரா சர்வதந்திரேஷி தட்சிணாமூர்த்தி ரூபிணி சனகாதி சமாராத்யா சிவஞான பிரதாயினி. அடுத்த நாமா 723வது நாமா.
140வது ஸ்லோகத்துல 723 முதல் 727 நாமாக்கள் 5 நாமாக்கள் அடங்கியுள்ளது. ஸ்வதந்திரா, ஸ்வதந்திரா தன்னையே முற்றிலும் சார்ந்திருப்பவள், அடுத்தவாளோட இதே வேண்டாம் அவளுக்கு, எங்கேயுமே சுதந்திரம் படைத்தவள் அல்லது எல்லா தந்திரங்களையும் தனதாக்கி கொண்டவள் சொல்லலாம். ஸ்வதந்திரம் என்னும் தந்திர வடிவானவள். சௌந்தரிய லகரியில 31வது ஸ்லோகத்துல ஆச்சாரியார் என்ன சொல்லியிருக்க? ஸ்வதந்திரம் தே தந்திரம் ஷிதிதலம் அவாதி தரதிதம் சொல்லியிருக்கா. ஸ்வதந்திரம், சுதந்திரமானவள் அம்பாள், அப்பேற்பட்டவள், சுதந்திரம் படைத்தவள். நமக்கு இந்த உலகத்துல நம்மளுக்கு எல்லாருக்கும் நமக்கு சுதந்திரமா இருக்கிறதுக்கு ஒரு சக்தி கொடுக்கக்கூடியது அம்பாள் தான். எல்லாரும் சொல்லுவாங்க, நான் அடுத்த வாழ சாரல, நானே எல்லாமே என்னால முடியும் அப்படிங்கிற அந்த சக்தியோட செய்யக்கூடியது. ஆனா நம்ம எதுக்கும் எப்பாவது ஏதாவது யாரையாவது சார்ந்துதான் இருப்போம் எல்லாத்துக்கும். இந்த புற உலகத்துல எத்தகையோ ஏவலோ துணையோ அம்பாளுக்கு தேவையே இல்லை. நமக்கு தேவை எதுக்காக நம்ம எல்லாரையும் சார்ந்து இருப்போம். சில காரியங்கள் வேணா நாமளே செய்ய முடியுங்கிறதோட இருக்கலாம். ஆனா எல்லாத்துக்கும் நிறைய காரியங்களுக்கு நம்ம எல்லாரையும் சார்ந்துதான் இருக்கின்றோம். அப்போ அம்பாளுக்கு இது எதுவுமே தேவையில்லையா. இந்த பிரபஞ்சத்தை ஒழுங்கா நடத்திட்டு வரா இல்லையா, அந்த செயலே அவள் குறைபாடு ஏதும் இல்லாம எப்படி நிறைவேற்றி வருகின்றாள். யாரோட இதுவுமே இல்லை அவளுக்கு. நம்ம ஏவா மக்கள் ஊவா மருந்து சொல்லியிருக்காவே பார்த்துருக்கோம். இப்போ ஒவ்வொரு சிறு செயலுக்கும் நம்மளுக்கு என்ன பண்றோம், அடுத்தவாளோட ஒரு இதை எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அவள்கிட்ட ஆலோசனை கேட்குறோம், அவள் இப்படி பண்ணலாமான்னு சொல்கிறோம். நம்ம அவள்கிட்ட வந்து கேட்டு கேட்டு சின்ன சின்ன செயலுக்கும் பிறருடைய ஆணை இல்லைருந்து அவளோட யோஜனைகளையோ நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அப்படி எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது நம்மளுக்கு சில சமயம் அது நல்லதா அமைஞ்சா அவளோட இதனால நம்ம நன்னா இருப்போம், இல்லாட்டக்க நம்மளுக்கு அது கெடுதலா போயிடும். அப்போ சில பேர் வந்து சில இதுக்கு உதவி பண்ண மாட்டாங்க, அவன்கிட்ட கேட்கக்கூடாதுப்பா, அவன் சரியா சொல்ல மாட்டான் அப்படிம்போம். இப்போ எந்த சூழலில எத்தகைய செயலை செய்யணும் அப்படிங்கிறத யூகித்து பார்த்து முயற்சியோட தன்னால ஈடுபடுவாள் தான். அதான் சுதந்திரம்ங்கிறது தன்னால வரும். நம்மளுக்கு அந்த சக்தியை கொடுக்கக்கூடியவள் அம்பாள். சில காரியங்களை நம்ம யார்ட்டையும் யோஜனை கேட்காம நாமளா செய்யணும். அப்பதான் அந்த செயல் நல்லபடியா அமையும். அந்த சக்தி நம்மளுக்கு வேணும், சுதந்திரம் தன்னால அமைஞ்சிரும். இந்த முயற்சி எடுத்து செஞ்சு பார்ப்போம் அப்படிங்கும் போது. இப்போ வழிபாடு பண்றோம் அம்பாளை, அதை நம்ம எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம சொல்றா. சிவனார் வந்து பரமேஸ்வரிக்கு எடுத்து சொல்றாராம். அப்பேற்பட்ட அந்த இதுதான் ஆகமம் அப்படின்னு பெயரால அழைக்கப்படுகின்றது. அம்பாள் வந்து ஈசனாருக்கு எடுத்து புகட்டிய பகுதி நிகமம். அம்பாள் வந்து நிகமம் சொல்லி கொடுக்குறா, பரமேஸ்வரன் அம்பாளுக்கு ஆகமம் சொல்லி கொடுக்குறா. அப்போ நிகமும் ஆகமும் வந்து ஒன்றுக்கொன்று ஈக்குவலா நிகராக இருப்பதனால அம்பாள் வந்து அவள் அதற்கெல்லாம் தெரிந்தவள். அதனால அவள் சுதந்திரா, 64 கலைகள் ஏற்படுத்தி கொடுத்தவள் அம்பாள். அம்பாளோட வழிபாட்டு முறையில தந்திர சாதனம் அப்படிங்கிறது வைதீக மார்க்கத்திலேருந்து முற்றிலும் வேறுபட்டது. அது வாமாச்சாரத்தை வந்து அம்பாள் வந்து சில பேருக்கு கொடுத்துருக்கா. கேரளா பக்கம் பார்த்தோம்னா அவள் தந்திரம் மந்திரம் சொல்லுவா, மாந்திரீகம் தந்திரத்துல ஏற்படுத்தி பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா தன்னால அவளுக்கு அந்த அம்பாள் அந்த சக்தியை கொடுத்தா தான் எல்லாம் நல்ல முறையில நடையும். இல்லை என்றால் அந்த இதெல்லாம் ஏவல் செய்வா, வில்லி சூன்யம் வைக்கிறது, அந்த தந்திரங்கள்லாம் செய்யும்போது அது அவளையே திருப்பி தாக்கிடும். அம்பாளோட அனுகிரகம் இருந்தால்தான் நல்ல முறையில நடக்கும். ஆனா கெடுதல் நினைச்சு ஒண்ணு செஞ்சாள்னா அது அவளுக்கே கெடுதலா முடிஞ்சிடும். அதனால எதுவுமே வந்து அம்பாளோட ஆகியப்படி நம்ம நல்லதையே எப்போதும் செஞ்சுட்டு இருக்கணும். அப்பேற்பட்ட தந்திர சக்தியை கொடுக்கக்கூடியவள் சுதந்திரா என்று பெயர் பெற்றவளாக அம்பாள் இருக்கின்றாள். அடுத்தது சர்வ தந்திரேசி. இந்த தந்திரங்கள் எல்லாவற்றுக்கும் அம்பாள் தான் தலைவி. இந்த தந்திர சாதனம் அப்படின்னு சொன்னோம்னா அது 3 பாவங்கள், பசுபாவம், வீரபாவம், திவ்ய பாவம்னு 3 பகுதி இருக்கின்றது. அப்போ பசுபாவம் அப்படின்னா அது தட்சிணாச்சாரம்னு சொல்லுவா, அதோட ஒத்து போனதுதான். வீரபாவம் அப்படின்னா அது எங்கன்னா அது சிவனாருக்குள்ளது, ஸ்மசானம். ஸ்மசானத்துல தான் அந்த வீரபாவமா. அமாவாசை நள்ளிரவு தான் அதற்கு ஏற்ற நேரம். நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணுவா.
அந்த தந்திர சாதகம்லாம் பண்ணும்போது அமாவாசை இருள்ல அப்படி பண்ணணும், அதுல ஆரம்பிச்சு செய்யணும்ல சொல்லுவா. அப்போ அது யார் பண்றானோ அவன் மட்டும்தான் அந்த இடத்துல இருந்து செய்யணும். அந்த விபரீதமான பொருட்கள்லாம் வச்சு பண்ணுவா. பார்த்தீங்கன்னா மண்டையோடு அந்த இதெல்லாம். அப்போ அந்த எவ்வேற்பட்ட விபரீதமான சாதனங்கள், அதெல்லாம் வழிபாட்டு பொருள். அப்போ அதுக்கு ஏற்ற மந்திரமும் எப்படின்னா, அது அதுலதான் அதான் கரெக்டான முறையில் அதை சொல்லணும். அந்த மந்திரங்கள் எல்லாமே வேற மாதிரி முறையா கையாளும் போதுதான் அது பயத்தை வெல்லக்கூடியதாக இருக்கும். இல்லைனால் மந்திரம் தந்திரமாக தப்பா உச்சரிச்சுட்டான்னா அவனையே தாக்கிடும். திவ்ய பாவம் அப்படின்னா அப்படியே கட்டழகு வாய்ந்த மங்கை, அவள் வழிபாட்டுக்குரிய பொருளா இருக்கின்றாளாம். அப்போ இது யாரு? அம்பாள். இந்த சாதனத்துல ஈடுபடுகின்றவர்களுக்கு என்னதுன்னா அழகு. இதை பார்த்தோம்னா காம உணர்வு தலையெடுக்கக்கூடாது. அது சிறிதளவு கூட தலையெடுக்குமானால் அவருக்கு புத்தி பேதலித்திடுமா. அப்போ எல்லாமே இந்த சாதனங்களை எல்லாம் முறையா வெற்றிகரமாக பூர்த்தி பண்ணும் போதுதான் அம்பாளோட அருள் கிடைக்கும். அதனால பொருள் சம்பாதிக்கணும், அதுல இதாகணும்னு நினைக்கும் போது அவனுக்கு அம்பாளோட அருள் கிடைக்கவே கிடைக்காது. அப்போ இந்த கடினமான சாதனங்களுக்கெல்லாம் தலைவியாக இருக்கக்கூடியவள் அம்பாள். சர்வதந்திரேசி. பொருள் புகழ் ஈட்டுறதுக்குன்னா அம்பாள் என்னைக்குமே அதை கை கூட விடவே மாட்டான். அடுத்தவாளுக்கு கெடுதல் விடுறதுன்னா அதெல்லாம் நடக்கவே நடக்காது. அம்பாளோட அனுகிரகத்துல, ஏன்னா அவள் தான் அதுக்கு தலைவி, நல்ல முறையில பயன்படுத்துவதற்கு மட்டுமே அவள் உபயோகப்படுத்த விடுவாள் அதை. அடுத்தது தட்சிணாமூர்த்தி ரூபிணி. தட்சிணாமூர்த்தியோட வடிவத்தில் இருப்பவள் தட்சிணாமூர்த்தி ரூபிணி. தட்சிணாமூர்த்தி எங்க இருக்கார்? கல்லால மரத்தின் கீழே எப்படி இருக்கார்? வலக்கையில சின்முத்திரை, அப்படியே மௌன குருவாக தென்முகமாக அமர்ந்திருக்கிறார் அவர். அவரை நம்ம எந்த சொல்ல கொண்டையும் வர்ணிக்க முடியாது, அவரை சித்தரிக்கவே முடியாது. ஏன்னா அவர் இந்த பிரபஞ்சத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். இந்த உலகத்தில் உள்ள இதெல்லாம் முடிஞ்சு அவரோட உபதேசம் அப்படிங்கிறது இந்த முடிந்த நிலையான உபதேசம் அவரோடது. இந்த எல்லா மூர்த்திகளுக்கும் முன்மாதிரியானவர். எல்லாரும் என்ன சொல்லுவா? அடுத்த வாழ்க்கை அட்வைஸ் பண்ணிடுவா. ஆனா அவ அதப்படி நடக்கவே மாட்டா. அப்போ அவளுக்கு பிறருக்கு சொல்வதற்கு ஒன்றாகவும் தாங்கள் பழகுவதற்கு மற்றொன்றாகவும் வைத்துக் கொள்வார்கள். அப்போ எதை அவன் சொல்றானோ அதுபடி அவன் இறங்கணும். ராமகிருஷ்ண பரமஹம்சத்தை ஒரு அம்மா குழந்தையை கூட்டிட்டு போறா. அந்த பரமஹம்சத்தை போய் சொல்ற, இந்த பையன் நிறைய வெல்லம் சாப்பிட்றான், எல்லாம் இது பண்றான், கேட்க மாட்டேங்க. நான் சொன்னா நீங்க தான் அவருக்கு புத்தி சொல்லணும்னு சொன்னோன்னே அந்த அம்மாட்டக்க அவர் ஒரு 2 நாள் கழித்து வாங்கும் சொல்லிடுறார். ஏன்னா அவரும் வெல்லம் சாப்பிட்டு இருக்கார். அவர் இந்த குழந்தை மாதிரி எப்போதும் சாப்பிடலாட்டாலும் வெல்லமும் சாப்பிட்றதுனால அவர் அதை சாப்பிடாம இருக்க முடியுமா அப்படிங்கிறத தான் பழகி அது அப்பத்தான் தனக்கு அந்த தகுதி வாய்க்கும் அப்படின்னு நினைக்கிறாரு. அடுத்த வாழ்க்கை சொல்றதுக்கு, அதை செய்யக்கூடாதுன்னு சொல்றதுக்கு தனக்கு அந்த தகுதி இருக்கணும்னு சொல்லி நினைச்சு அவர் சொல்றாரு. அப்பேற்பட்டவ இப்ப இருக்கலாம், அந்த மாதிரி கிடையாது. அப்போ யார் தான் என்ன சொல்றானோ அதோட வடிவத்துல அவன் இருக்கணும். அப்பதான் அவன் சீலத்துல சிறந்தவனாய் இருந்தால்தான் அவன் அதை பற்றி பேச வேண்டும். இல்லாட்டி அதை பத்தி அவனுக்கு பேசுவதற்கு தகுதியே கிடையாது. அவனுடைய ஒழுக்கம் தான் அவனுடைய பாங்குக்கு சிறந்த விளக்கமா இருக்கு. அப்போ நம்ம போதிக்கும் போது அது அனர்த்தமா போவதற்கு காரணம் அது வாழ்க்கையோட சம்பந்தப்படாம இருக்கும்போது எனக்காவது உன்னை சொல்லி விட்டுருது. தட்சிணாமூர்த்தி சிவனார் மௌனமா இருந்து அந்த மௌனத்தோட சிறப்பை பற்றி போதிக்கின்றார். மனம் என்ன பண்ணணும்? உள்முகமாக சென்று அப்படியே ஒடுங்கணும். அப்போ நம்மளுக்கு அந்த மனத்துக்குள்ள அந்த நாட்டம் போகும்போது வெளியில அந்த பேச்சுங்கிறது குறைஞ்சிடும். அருள் சக்தி நம்மளுக்கு ஜாஸ்தி ஆகும். இந்த சிவஸ்வரூபம் அப்படின்னா அந்த நாதத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டது. அங்க சொல்லே தேவையில்லை. சிவனார் மௌன நிலையில இருந்தபடியே எல்லா ஜீவர்களையும் அவர் கவர்ந்து இழுக்கின்றவராக இருக்கின்றார். அப்போ நமக்கும் அந்த மனசு அந்த நிலையில அவரோட அதான் சொல்லுவா இல்லையா, அந்த வேவ் லெங்க்ல இருந்தால் தான் நம்மளால அதை புரிந்து கொள்ள முடியும். அப்போ இந்த பண்பாடு மன பரிபக்குவம் அடைந்த பண்பாடு அடைந்த ஒரு சிலரால் தான் அந்த போதனையை கிரகித்து கொள்ள முடியும், அதன்படி நடக்கவும் முடியும். நமக்கு பல பிறவி வாய்ச்சா கூட
அந்த நிலை வரதுக்கு அவளோட அனுகிரகம் வேணும். குரு மூர்த்தியாக சிவனார் எப்பவுமே அந்த காலாதீதத்துல இருக்கிறதுனால எந்த விதமான ஆயுளும் அவருக்கு கிடையாது. இறப்பு பிறப்பு எதுவுமே இல்லை. இதத்தான் சிவனாரோட பாதியா விளங்குகின்ற செம்பாதியாக விளங்குகின்ற அம்பாளும் தான் தோற்றுவித்துள்ள நம்ம ஜீவர்களுக்கு எல்லாம் அதை சொல்லி கொடுத்துட்டு இருக்காளா. அதனால அவளுக்கு தட்சிணாமூர்த்தி ரூபிணி என்ற பெயர் வந்துள்ளது. அடுத்த நாம சனகாதி சமாராத்யா. சனகர் முதலான சான்றோர்களால இனிமையாக ஆராதிக்கப்படுபவள். சனகன், சனந்தனன், சனாதனன், சனத்குமாரன் 4 பேர் பிரம்மாவோட மானச புத்திரர்கள். அவர் மகரிஷிகள், யோகத்தோட உச்ச நிலை எட்டியவர்கள் அவர்கள். அவர் நிறை நிலையிலேயே பிறப்பெடுத்தவர்கள். அவர்களுக்கு காலம் எல்லாமே நிவர்த்தியிலேயே இருப்பா. அவளுக்கு விருத்திங்கிறதுல எப்போ ஒரே மாதிரி சின்ன உருவத்துல எங்கனாலும் போகக்கூடிய சக்தி அவளுக்கு உண்டு. இந்த ஜகத்துக்கே குருவாக இருக்கின்றது சிவனார் என்ன தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபமா இருக்கும்போது அந்த 4 அவர் தான் குருவா இருக்கார். இப்ப காலாதீதத்துல இருக்கும் சிவனார் எப்பொழுதும் இளமையாவே இருக்கின்றார். அப்ப அவருடைய சிஷ்யர்களோ இந்த மானசீகமா உலக அனுபவங்களை எல்லாம் பெற்று அவர்களும் எப்போதும் இளமையாகவே இருக்கின்றார்கள். அனைத்து உயிர்களுடைய ஸ்வரூபமாக அம்பாள் இருக்கின்றாள். இவர் அண்ட கோடிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவள். அத்தகைய இந்த மேலான மூர்த்தியை என்ன பண்றா அந்த 4 சதா சர்வ காலமும் அவளையே உபாசனை பண்ணி கொண்டிருக்கின்றாள். அந்த உபாசனையின் விளைவாகத்தான் அவர்கள் அனுபவத்தில் விருத்தர்கள், அப்படி நல்ல மேம்பட்டு விளங்குகின்றார்கள். அம்பாளை வழிபடுகின்ற அந்த 4 நாமளும் முன்மாதிரியா வைத்துக்கொண்டு அப்படியே நம்ம பூஜை பண்ணணும். அப்படிங்கிறதுனால தான் சனகாதி சமாராத்யா என்பது இந்த நாமா மூலமாக நமக்கு விளக்கப்படுகின்றது. அடுத்த நாமா சிவஞான பிரதாயினி. சிவஞானம், சிவஞானத்தை நன்கு எடுத்து உரைத்து வழங்குபவள். நமக்கு தாய் யாருன்னு யாராவது சொல்லி கொடுத்து இது பண்றோமா? பிறந்த குழந்தைக்கு தாய் யாரு அப்படின்னு யாரும் சொல்லி கொடுக்கறது இல்ல. அந்த குழந்தையே அந்த இது மூலமா அறிந்து கொள்ளும் அந்த குழந்தைக்கு. அப்போ தன்னை சரண் புகுகின்ற அம்பாள் என்ன பண்றா, தன்னை சரண் புகுகின்றவளின் தன்மைக்கு ஏற்ப இந்த தாய் என்ன பண்றாளா அறிந்து கொண்டு அந்த வரத்தை எல்லாம் அவளுக்கு தேவையானதை அவளுக்கு தேவையான அளவு கொடுக்கின்றாள். ஸ்மசான காளி பார்த்திருக்கோம், 4 கைகளை உடையவள் அவள். அப்போ இடக்கரங்களால மக்களை கொன்று அவள் அவர்களை பிறவி கடலில் ஆழ்த்துகின்றாளாம். பல பிறவிகள் எடுக்கிறோம். நமக்கு எத்தனை பிறவி எடுத்தாலும் அம்பாளையே சார்ந்து நம்ம வழிபடும் போது நமக்கு இந்த அச்சம்ங்கிறதே போயிடும். இந்த பிறவி சம்சார சாகரத்துல உழண்டுட்டு இருக்கோம். பிறவி பெருங்கடல்லேந்து எனக்கு விடுதலை கொடுன்னு அம்பாள்கிட்ட போய் நம்ம வேண்டிக்கிறோம். அப்போ இந்த காளி ரூபம் நம்ம பார்த்தோம்னா தெரியும். என்ன, கீழே சவம் மாதிரி அம்பாள் யாரு பாப்பா, கீழே சவம் மாதிரி படுத்திருக்கும் சிவமூர்த்தியை அம்பிகையோட அடுத்த கரத்தால் அப்படி சுட்டி காட்டுவா. இது என்ன காட்டுறதுன்னா, முக்கியமா பக்குவம் அடைந்தவர்களுக்கு அம்பாள்கிட்ட போனால் அவ சிவத்தினால நன்மை அடைவார்கள்ங்கிறதை சுட்டி காட்டுவதாக இருக்கின்றது. அப்போ சிவனை அடைவதற்கு நிகரான வரம் வேற எதுவுமே இல்லை. சிவனை அடைய போது ஞானம் கிடைக்கின்றது. அது அம்பாள் எப்பொழுதும் வாரி வழங்கி கொண்டிருக்கிறது. ஸ்மசான காளி ஒரு கையால நம்ம உயிர்களை கொன்று அழிக்கின்றாள், மறுக்கரம் கீழே உள்ள சவம் போல இருக்கிற சிவனை காமிக்கின்றது. அப்போ நம்மளுக்கு என்ன சொல்றா, சரணடையணும். இந்த மாதிரி பிறவிகள் இது பண்ணினாலும் எத்தனை பிறவி எடுத்தாலும் நம்மளுக்கு ஞானம்ங்கிறது வரணும். இப்ப அந்த ஞானத்துக்கு ஏத்த மாதிரி நம்மளுக்கு பிறவி வாய்க்காம இருக்கும். அவள்கிட்டயே தன்னை அவள் ஏத்துட்டு இருப்பா. அப்போ அம்பாள் இதெல்லாம் இந்த அருளை எல்லாம் வாரி வழங்கி வருகின்றதுனால அவள் சிவஞானத்தை கொடுக்கக்கூடியவள், சிவத்தை அடைவதற்குரிய வழியை காட்டக்கூடியவள். அந்த வரத்தை அடையிறதுனால சிவஞானம் கிடைக்கும். அதனால அவள் சிவஞான பிரதாயினி என்ற நாமாவால் அழைக்கப்படுகின்றாள். இதுவரை 727 நாமாக்கள் பார்க்கப்பட்டிருக்கின்றது. 140 ஸ்லோகங்கள் முடிக்கப்பட்டிருக்கின்றது. ஓம் ஸ்ரீமாத்ரே நமக.
ஓம் ஸ்ரீ ஆதிபராசக்தி மாதா கி ஜெய்.